இப்போ நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் பாருங்க. இது என்ன கையில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதுதான் கிட்னி பீன்ஸ். இதை வந்துட்டு நைட்டில் தான் ஊற வைக்கணும். நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் பசங்களுக்கு நம்ம வந்துட்டு வேக வச்சு ஏதாவது செஞ்சு தரலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப சத்து. நைட்டு ஊற வச்சுட்டோம். நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு பார்ப்போம். கிட்னி பீன்ஸ் நல்லா தண்ணியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிங்கன்னா அதோட கலர்லாம் போயிடும். முக்கியமாக என்ன செய்யணும்னா அதை ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வந்துடும். இந்த தண்ணி வந்து என்ன அப்படின்னாக்கா அது மேலே போட்டிருக்க கலர். அதனால தான் உங்கள்கிட்ட மெயினாக அதை ஊற வச்சு கொஞ்சம் நேரத்தில் உங்கள்கிட்ட காட்டுறேன். நல்லா தெரியுதுங்களா பாருங்கள், அந்த கலர் இருக்குது பாருங்கள். அந்த கலரை நீங்கள் திருப்பி கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு தண்ணியில் தான் நீங்கள் ஊற வைக்கணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன். இது பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்க, ரொம்ப சத்து. வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வடிச்சிட்டேன். இப்போ வந்து நமக்கு புதுசாக தண்ணி ஊற்றுறோம். அது முங்குற அளவுக்கு நம்ம ஊற்றி வச்சா போதுமானது. அது நல்லா ஊறி வரும். ஊறி வந்ததுக்கப்புறம் ஒரு இது எவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த கிட்னி பீன்ஸ் வந்துட்டு நல்லா பெருசாக இருக்கும். எப்படி இருக்குங்கிறத நான் நாளைக்கு காட்டுறேன் உங்களுக்கு. நண்பர்களே, இது நைட்டு நம்ம வந்துட்டு கிட்னி பீன்ஸ் ஊற வச்சோம்ல, அதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம நைட்டு ஊற வச்சாச்சு. இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஊற வைக்கிறப்ப எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? இந்த தண்ணியெல்லாம் நம்ம கழுவிட்டு மறு தண்ணி ஊற்றி நம்ம கழுவி ஊற வச்சோம். பாருங்கள், இப்படி இந்த அளவுக்கு ஊறிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஊறிடுச்சு. இப்படி வந்துச்சுனாலே ஊறிட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், திரும்பி ஒரு தட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், இதை நம்ம வேக வைக்க போகிறோம். எப்படி வேக வைக்கிறது, இதில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் திருப்பவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை கழுவிட்டு உங்களுக்கு ஊற வைப்போம். தேங்க்யூ. கழுவிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவினதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். ஏன்னா வேகணும்ல. பாருங்கள், இந்த அளவுக்கு கை வச்சிங்கன்னா தெரியும். அப்படியே முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுமானது. நிறைய தண்ணி தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கல் உப்பு போடணும். இதில் வந்துட்டு கல் உப்பு கொஞ்சம் நம்ம போட்டு வேண்டாம். தேவையான அளவு கல் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ வந்து கேஸை வைக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சாச்சு. நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுட வேண்டியதான். பாருங்கள், இது வந்து கிட்னி பீன்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய கிட்னியோட வடிவம் மாதிரியே அந்த பீன்ஸ் இருக்கும். அதனால தான் இது கிட்னி பீன்ஸுங்கிறாங்க. எந்த பொருளுமே அந்த வடிவத்தில் இருக்க சாப்பிட்டா அது பொருளுக்கு நம்மளுடைய உடல் உறுப்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. கிட்னி பீன்ஸ் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய கிட்னிக்கு நல்லது. நம்ம எது சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சாப்பிடணும், பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும். நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க, உங்கள் குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருங்க. இது வெந்து நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி மாவாயிடுச்சு பாருங்கள், வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம், இது ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து மாற்றி எடுத்துக்க வேண்டியது. குக்கரில் வேணால் நீங்கள் போட்டு வேக வச்சுக்கலாம். குக்கரில் வச்சிங்கன்னா நீங்கள் எப்படியும் ஒரு 3-4 விசில் விடணும். நம்ம இது கனமான பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனால இது 20 நிமிஷம் இது வேகும். நல்லா வெந்து வரணும். உடம்பே தெரியக்கூடாது, கை மட்டுமே. படித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த இதில் வந்துட்டு நீங்கள் தாளிக்காதீங்க. தாளிச்சிங்கன்னா இது நல்ல சத்து. வேக வச்சு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா இதில் உள்ள எல்லா சத்துமே உங்களுக்கு இறங்கும். இது தாளிக்காதீங்க. வேணும்னா தாளிப்பு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் தாளிச்சிக்கலாம். ஒரு 2 கடலைப்பருப்பு போட்டுங்க, உளுந்து போட்டுங்க, கடுகு போட்டு பட்டை மிளகாய் நம்ம வந்து சுண்டலுக்கு தாளிக்கிற மாதிரி தாளிச்சு எடுத்துக்கலாம். தாளிச்சு கூட சாப்பிட்லாம். வேக வச்சு சாப்பிட்றது இன்னும் நமக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்தமாரி வடிகட்டி எடுத்துட்டு இதில் நம்ம தேக்க வேண்டிய பொருள் என்னன்னா தேங்காய். நல்லா ஒரு கப்பு தேங்காய் துருவலை நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு நம்மளுக்கு தேங்காய் துருவல் மட்டும் போதும் அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி தேங்காவும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இந்த தேங்காவும் இந்த பீன்ஸுமே நம்ம சாப்பிட்டோம்னா, கிட்னி பீன்ஸுமே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இல்லை சின்ன குழந்தைங்க எனக்கு இப்படி வேணாம், சாப்பிட வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை பார்த்துங்க, நாட்டு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இங்கே சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு
எங்கள் பசங்க வீட்டில் நிறைய குழந்தைங்க இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்து தான் கொடுப்போம். ஏன்னா எப்படியாவது அது அந்த சத்து உள்ளார இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளறியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம குட்டி பையனுக்கு கொடுக்க போகிறோம். குட்டி பிள்ளைக்கு கொடுக்குறேன் பாருங்கள். சாப்பிட்ற எப்படி சாப்பிட்றான்னு மட்டும் பாருங்கள். அவனை நம்ம இதை என் பிள்ளைக்கு போகிறதுக்காக எடுத்துட்டேன்.